வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொளிஞ்சி செடி அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடியை தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பிட்ட உயரம் வர வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி தான். தரையில் படர்ந்து கிளைகளாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இதோட வேர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆழமாக செல்லக்கூடியது. இலைகள் பார்த்தோம் அப்படின்னா கூட்டிலைகளாக அமைந்திருக்கும். இலைகளை பாருங்கள், கூட்டிலைகளாக அமைந்து இருக்கும். நீள் வட்ட வடிவத்தில் பட்டு போன்று மென்மையான அமைப்பை வந்து பெற்றிருக்கும். இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீள் வட்ட வடிவத்தில் இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதோட காய்கள் பார்த்தோம் அப்படின்னா தட்டையாக அவரைக்காய் வடிவத்தில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். விதைகள் பார்த்தோம்னா சிறிய பழுப்பு நிற வடிவத்தில் இருக்கும். பூக்கள் ஊதா அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அது பாருங்கள், பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். ஊதா அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இதோட பூக்கள் வந்து இருக்கும். இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயத்தில் மண் வளத்தை பெருக்கக்கூடிய இயற்கை உரமாக இது பயன்படுது. கொளிஞ்சி செடியை வயலில் உழுது மண்ணோடு மக்க செஞ்சோம் அப்படின்னா தேவையான தலைச்சத்து வந்து இதில் கிடைக்குது. இதை இப்போ தென்னை மரம் மற்றும் இதர பயிர்களுக்கு நம்ம மிக சிறந்த இயற்கை உரமாக இதை வந்து பயன்படுத்தலாம். கொளிஞ்சி இலைகளை அரைச்சி தோல் நோய்கள் வந்த இடத்துல பூசுறதுனால அப்போ தோல் நோய்கள் சுற்றி வரக்கூடிய அரிப்பு வந்து நீங்கும். இது நிறைய மருத்துவ பயன்களில் நிறைய பயன்படுது. இது நைட்ரஜனை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி வகை தான். இதை நம்ம இயற்கை உரமாக நம்ம பயன்படுத்தலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.